லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? கருணேஷ், பாஜகவுக்கான ஒரு நெருக்கடி, சரிவுக்கான புள்ளிகள் தொடங்கிருச்சுன்றதுதான் இந்த முடிவுகளை வச்சு பேசுற அப்சர்வேஷன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம பேசும்போது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இதே களத்தில் ஒரு 5 மாநில தேர்தல் பற்றி நம்ம பேசணும். இப்போ ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இதை பற்றியெல்லாம் நம்ம தேர்தல் முடிவுகள் பற்றி பேசும்போது பாஜகவுக்கு எதிரான ஒரு முடிவை ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே இது காங்கிரஸ் மறுமலர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லைன்னு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் கடந்து அந்த 3 மாநிலங்களில் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜக குவிச்சுது. மத்திய பிரதேசில் வராதுனாங்க, ராஜஸ்தானில் வராதுனாங்க, சத்தீஸ்கரில் இல்லவே இல்லைன்னாங்க, வெளியேற்றப்படும்னாங்க. அது எல்லாமே அந்த பிம்பங்கள் உடைக்கப்பட்டது. அப்போ கூட நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை நான் பதிவு செஞ்சேன். நான் மறுமுறை தான் சொல்கிறேன் இதை. அதாவது எங்களுடைய கட்டமைப்பில், எங்களுடைய கட்சியோட கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா பன்னா பிரமுகன்னு இருப்பாங்க. அதாவது வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதுல ஒவ்வொரு பக்கத்துக்குமே ஒரு நிர்வாகி இருப்பாங்க. அவங்க அந்த தெருவில் இருக்க அத்தனை பேரையும் அவங்க அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். தென்புலத்தில் இது ரொம்ப குறைவு, கர்நாடகா வரைக்கும் இருக்குது. வடப்புலத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அது பன்னா பிரமுக இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து வர்ற தரவுகள் எங்கள் எக்ஸிட் போலோட மிக துல்லியமாக இருக்கும் அந்த தரவுகள் எங்களுடையது. அதன்படி பார்க்கும்போது இப்போ இப்போ வந்திருக்கிறதுலையும் இரண்டுமே பொய்த்து போகும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு வடநாட்டில் இப்போது ஹரியானாவில் காங்கிரஸ் தன்னுடைய பொய் வாக்குறுதிகளாலும் மக்களை கடாக்கட் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருகிறோம் என்று சொல்லித்தான் அவங்க 3வது 4வது கட்டத்தில் அவங்களுடைய எண்ணிக்கை கூடிச்சு, வாக்கு எண்ணிக்கை. அது மாதிரியான ஒரு பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் நம்ப தயாராக. இப்போ கர்நாடகாவில் அவங்க பார்த்துட்டாங்க, மற்ற மாநிலங்களில் தெலுங்கானாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது. அதனால காங்கிரஸை நம்பி நம்ம இனிமேல் வாக்களிக்க கூடாதுங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்திருப்பது தெளிவாக தெரிகிறது. எங்களுக்கு ஏற்கனவே 2 முறை ஆட்சியில் இருந்ததுனால ஒரு சில சீட்டுகளில் வித்தியாசங்கள் வரலாம். எல்லாருடைய செயல்பாடும், ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் செயல்பாடும் இருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த தேர்தல் முடிவுகள் எந்த வகையில் ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்க பிரதமரின் செல்வாக்கை சீர்குலைக்க போகிறதுன்ற ஒரு விவாத பொருளே சரியில்லை. முதல்ல நீங்க அந்த வெற்றி பெறுவோன்ற அந்த புள்ளியில இருந்தே பேசுவோம். வெற்றி பெறுவோம் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீர் உதாரணத்துக்கு அந்த இடத்துல தான் ஒரே ஒரு கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியினரும் நாங்க சர்வே எடுத்தோம் தனிப்பட்ட முறையில். கண்டிப்பாக இந்த 400+ அமித்ஷா அவர்களே வெளிப்படையா என்ன சொன்னாங்கன்னா, 400+, நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு டேட்டா வந்துட்டு இருக்கு, புள்ளி விவரங்கள் வந்துட்டு இருக்கு, 400+ன்றது உறுதி அப்படின்னு நீங்க நம்புனீங்க. ஆனால் களம் வேறொன்றாக இருந்தது. உங்கள் நம்பிக்கையை நான் குறைச்சே மதிப்பிடல. அது ஒரு அரசியல்வாதிக்கு தேவையான நம்பிக்கை தான். முதல்ல இந்த புள்ளிக்கு வந்தால், ஜென்ராம் அவர்கள் தொட்ட மாதிரி பல கட்டுரைகள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசிச்சு. ஜென்ராம் அவர்களே கண்ணை மூடிட்டு எக்ஸிட் போல நம்பலை. ஆனால் எக்ஸிட் போலுக்கு ஆதாரமாக இருந்த கட்டுரையின் நியாயங்களும் இதுவும் பொருந்தி போகுதுன்னு சொல்கிறார். ஆக இந்த முடிவை நோக்கி தான் நகரும்னு சொல்கிறார். அதாவது நான் சொல்கிற கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் கட்சியின் செய்தி தொடர்பாளராக சொல்லலை. என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்த்தேன்னா, போன முறை நீண்ட காலத்துக்கு பல கட்டங்களாக தேர்தல் நடந்தபோது முதல் 3 கட்டங்களில் வந்த வாக்குகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக சாதகமாக இருந்தது. காங்கிரஸ் மிகப்பெரிய பின்னடைவில் இருந்தது. அதன் பிறகுதான் அவர் அந்த யுக்தி எடுத்தார். இந்த 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம் அப்படிங்கிறத அந்த கடாக்குன்னு பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்கள் முடிவுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில முன்னேற்றங்கள் இருந்தது. அது இன்னும் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு 8ஆம் தேதி அன்றைக்கி எல்லாரும் ஒரு பத்திரத்தை தூக்கிட்டு வந்தாங்க. காங்கிரஸில் அச்சடித்து கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும், மாதம் 8000 ரூபாய் கிடைக்கும்னு. அதில் அதை நம்பி நிறைய பேர் வங்கிகளுக்கு போனாங்க. போய் மக்கள் கொடுத்தாங்க, கேட்டாங்க. அது மாதிரி பொய்யான ஒரு வாக்குறுதினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தினால சில தேர்தல் முடிவுகள், ஊசலாடி கொண்டிருந்த முடிவுகள் மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் இப்போ நம்ம பேசுகிற தலைப்பு ஒட்டி சொல்ல வேண்டும் என்றால், ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆர்டிகல் 370க்கு முன்னாடி அங்கே என்ன இருந்தது? மக்கள் கையில் அந்த 3 பாரம்பரிய வம்சாவளி கட்சிகள் என்னத்தை கொடுத்துருந்தாங்க? வெடிகுண்டு கொடுத்தாங்க, துப்பாக்கி கொடுத்தாங்க, எரிக்கல்ல கொடுத்தாங்க. அங்கே இருக்க இளைஞர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. பெரிய லடாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி கூட இல்லை. அது மாதிரி தான் 70 ஆண்டு காலமாக அந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு, உங்களுக்கு மலர்ச்சி உண்டு, இங்கு தொழிற்சாலைகள் அமையக்கூடும், வெளிநாட்டு முதலீடுகள் இங்கு செய்யப்படும்ங்கிறதை எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. இப்போ இருக்க தேர்தல் முடிவுகள் கூட காங்கிரஸ் 14 வாங்கின 12 சீட்டை விட கீழே போய் இன்னும் 2 சீட்டு தான் வாங்கணும். ஆனால் நீங்க சொல்றீங்கல்ல, மக்களுக்கு சுதந்திர வெளியை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னீங்கல்ல,
இல்ல. இன்னைக்கு அவங்க கையில வாக்குகளை கொடுத்து தான் மேண்டேட் பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு சாதகமா மேண்டேட் வரலன்னா, ஜம்முல வரலன்னா, நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். நாங்க தேசத்தை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தும் கட்சி. நாங்க காங்கிரஸ் மாதிரி ஆட்சிக்கு கொள்ளையடிக்கணும், ஊழல் புரியணுங்கிற எண்ணம் கிடையாது. இல்ல, எதுக்காக இதை நான் சொல்றேன், எந்த புள்ளியில நான் இதை பேசுறேங்கிறத சொல்றேன். தம்பி கூட நான் சொல்றது காயப்படுத்தலாம். அது ஏன் நான் சொல்றேன்னா, 8% 10% வாக்குப்பதிவு இருந்த ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு 63% வாக்குப்பதிவு உயர்கிறது என்றால், மக்கள் வெளியில வாக்குப்பதிவு செய்கிறார்கள் என்றால், அப்ப அந்த இடத்துல ஜனநாயகத்தின் மறுமலர்ச்சி இருக்கிறதா இல்லையா? புகாரி, அதாவது வாக்களிக்க வராத மக்கள் கூட பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதனால் தான் அந்த எண்ணிக்கை கூடி இருக்குது. சமாளிக்கிறதுல நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் சொல்றேன். கடந்த லோக்சபா 70 ஆண்டுகளாக 10 பேர் ஸ்ரீகாந்த், இதுல கூடுதல் தகவலாக தேர்தல் அரசியலே வேண்டாம்னு புறக்கணித்தவர்கள் கூட இந்த முறை நம் எதிர்ப்பை காட்ட வேண்டும் வெளியில வந்திருக்கிறாங்க. கடந்த லோக்சபா தேர்தலில் ஜம்மு காஷ்மீர்ல 370 ஆர்டிகல் அப்ரிகேஷனுக்கு பின்னால காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கை 5% உயர்ந்திருக்கிறது. என்டிஏவினுடைய வாக்கு எண்ணிக்கை -22.5. என்ன மக்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க? ஓட்டு போட்டது எதுக்கு? உங்களுக்கு எதிராக ஓட்டு போட ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான். அதுதான் உங்களுக்கு நெருக்கடி ஸ்ரீகாந்த். இல்ல, எக்ஸிட் போல்ல இப்ப காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணி கட்சி வச்சுதான் பேசுதே தவிர, காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 சீட்டு தானே கொடுத்திருக்காங்க. எக்ஸிட் போல்ல கூட கணக்கு எங்களுக்கு 30 கொடுத்திருக்காங்கல்ல. எந்த முகத்தை வைத்து காங்கிரஸ்ல இருந்து பேச முடியுதுன்னு எனக்கு புரியல. அதாவது பாஜக 30 சீட்டு வரைக்கும் ஜெயிக்குங்கிறவங்க, அவங்க 3 சீட்டு தான் ஜெயிப்பாங்கிறாங்க. அவங்களோட கூட்டணி கட்சியில நீங்க என்சி கட்சியில நிறைய வாக்கு வாங்க போறீங்கிறத வச்சு நீங்க பேச முடியாது. அங்க அது யாருக்கு எதிரான? உங்களுக்கு எதிரான வாக்குகள்? அவங்க காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்காங்க. நம்ம இருக்கு. உங்களுக்கு எதிரான வாக்குகள் தானே அது. அதாவது உங்களுக்கு எதிரான நிலைப்பாடு தானே அது. முதல் விடயம் நம்ம என்ன கவனிக்கணும் என்றால், இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல சரி 90% முதல் 43 சீட் இருக்குங்க. அங்க ஜம்முல மட்டுமே 43 சீட் இருக்கு. 90% நாங்க தான் ஜெயிக்கிறோம். இதுதான் உண்மையான தரவு, உண்மையான தகவல். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?